பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அநேகர் சாட்சிகளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல ஸ்தானத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறதோ அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பொருளாதாரங்களில் குறைவு இருக்கும் என்றால் அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வியாதிகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தராகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாகிய கர்த்தர். நாம் என்ன ஓடினாலும் உழைத்தாலும் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூரணம் என்பது வருகிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு யாரை கேட்டாலும் சொல்லுகிறது அதுதான். எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்படுகிறோம், ஆனாலும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திக்கப்பட முடியவில்லை என்று சொல்லுகிறதை நாம் அதிகமாக கேட்க முடியும். ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் சொல்லுவார்கள், ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுவார்கள். எனவே கர்த்தராகிய தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய குறைவுகள் நிறைவாகும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்க முடியும். முதலாவது, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு நிறைவு வர வேண்டும். நாம் எல்லாருமே எப்பொழுதுமே இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த காரியம் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது. ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவை ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக செய்யும் ஆண்டவர் என்று முதலாவது நாம் கேட்க வேண்டும். சாலமோனை சிறிய வயதில் ராஜாவாக்கினார்கள். மிகப்பெரிய ஜனக்கூட்டம், இஸ்ரவேலில் ஏராளமான எண்ணிக்கை கிடக்காத ஜனக்கூட்டத்துக்கு சாலமோனை ராஜாவாக தேவன் அவனை நியமித்தார். இப்பொழுது சாலமோனுடைய ஜெபம் என்னவென்றால், அவன் பெரிய காரியங்களை கேட்காமல் அவன் கேட்கிற காரியம், ஆண்டவரே இந்த சின்ன வயதில் என்னை ராஜாவாய் நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, இவ்வளவு ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே என்று அவன் தேவனிடத்தில் கேட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் மிகவும் பிரியப்பட்டார். சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிரிகளுடைய ஜீவனை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்காமல் நீ ஞானத்தை கேட்டபடினால நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு பிரியமானவைகள் எவைகளோ அவைகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் குறைவா இருக்கிறது ஆண்டவரே, நான் அதிகமாக என்னுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு என்னை ஆசீர்வதிப்பீராக. வேத தியானத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய காரியங்களில் நான் குறைவா இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடுவதில் நான் குறைவா இருக்கிறேன். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வேலை நிமித்தமாக அவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறது.
அநேகர் சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலும் எங்களுக்கு வேலை இருக்கிறபடினால எங்களால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய சபைக்கு போக முடியவில்லை. ஒரு காலத்தில் நாங்கள் நன்றாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தோம், இப்பொழுது தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று வேலையின் நிமித்தமாக பல தேவைகளின் நிமித்தமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவுகளை கர்த்தராகிய தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நாம் முதலாவது நம்முடைய ஆத்துமாவில நம்முடைய குறைவுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு நான் தொடர்பு கொள்வதற்கு தேவையான மிக முக்கியமான ஆத்தும ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில பெருக செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த குறைவுகளை முதலாவது நிறைவாக்குங்க ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே உலகத்தினுடைய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் உலகத்திற்குரியவர்களுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் முதலாவது கேட்க வேண்டும். இன்றைக்கு ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல், வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லாமல், தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லாமல், இப்படி பல விதங்களில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த ஓட்டங்கள் எல்லாமே தேவனை தேடாமல் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா ஓட்டங்களும் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதலாவது என்னுடைய ஆத்துமாவில பலன் கொள்ள வேண்டும், என் ஆத்துமாவில தேவன் என்னை தைரியப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதலாவது நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தவறுகளின் நிமித்தமாக அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் ராஜரீகத்தை என்னை விட்டு எடுத்து விடாதே ஆண்டவரே என்று சொல்லவில்லை. ஆண்டவரே, என்னுடைய தவறு நிமித்தமா என்னுடைய ராஜ சிங்காசனத்தை என்னை விட்டு தள்ளிவிடாதே என்று சொல்லாமல் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு அவன் இணைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறான் பாருங்க. அவனுடைய தவறின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் அவனுக்கு வரும்பொழுது, தேவனுடைய தண்டனை அவனுக்கு வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்ன செய்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஆனால் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை மன்னித்தார், அவனுக்கு கிருபைகளை கொடுத்தார், அவனை ராஜாவாகவே வாழ வைத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மேகம் போன்ற திருடான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டவர்களாய் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓட கடவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு ஓட்டம், நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தரோடு நான் எப்பொழுதும் உறவாட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, என் தேவனாகிய கர்த்தர் என்னை விட்டு போய்விடக் கூடாது, அவர் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். முதலாவது, எனக்கு எப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறது என்றால், எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவுகளில் என்னுடைய குறைவுகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று நாம் முதலாவது சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த நிருபத்தில், அந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இடத்துல தேவனுடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் குறைவு என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த உலகத்திற்குரிய, இந்த பொருளாதார, இந்த உலக மாம்சத்திற்குரிய குறைவுகளை அவர் பெரிதாக எண்ணவில்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு வாழ தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியா இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் அடையவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்தினுடைய காரியங்களை பற்றி கவலைப்படவில்லை. தன்னுடைய ஆத்துமாவிலே, ஆவியில பலன் கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகிறேன், கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு
பலன் உண்டு. என்னுடைய மாம்ச பலத்தினாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எவற்றில குறைவுபட்டு இருக்கிறோம் என்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தில் நாம் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்பதை நாம் மிகவும் முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களில் ஆண்டவரே நான் அதிகமாய் வளர வேண்டும், ஆண்டவரே நான் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, வாஞ்சிக்கும் பொழுது நாம் கேட்காத ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்பாக நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனை அதிகமாய் தேடும் பொழுது தேவனோடு நாம் அதிகமாய் பலப்பட வேண்டும், தேவனுடைய காரியங்களில் நாம் அதிகமாய் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தருடைய காரியங்களை முன்பாக வைத்து நாம் ஓடும் பொழுது, நாம் வாஞ்சிக்கும் பொழுது நம்முடைய எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களில் நாம் அதிகமாய் வளர வேண்டும். ஆண்டவரே நான் எவற்றில குறைவுபட்டு இருக்கிறேன், என்னுடைய குறைவுகள் உமக்கம் எனக்கம் உள்ள காரியங்களில் ஐக்கியத்தில் நான் குறைவா இருக்கிறேன். ஆண்டவரே அந்த குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவீராக. என்னுடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, கர்த்தருக்காக நான் ஓடுகிற காரியங்கள், கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழ்வதில் ஆண்டவரே என்னை இன்னும் பரிபூரணப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே நான் செபிக்கும் பொழுது ஆண்டவரே பிசாசுகள் ஓட வேண்டும் ஆண்டவரே, நாம மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளுக்காக நாம் அதிகமாய் தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் சேர்த்து நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குகிறவர். ஆண்டவர் எப்படிப்பட்ட குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நீதிமானுடைய மீது தேவன் கண்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாஞ்சை விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே உம்மோடு நான் அதிகமாய் செயல்பட வேண்டும் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவில தைரியத்தை கொடுத்து என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால நம்மை தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். என் ஆத்துமாவில கர்த்தருடைய பலன் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உம்முடைய ஐஸ்வர்யம் ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஐஸ்வர்யங்களை எனக்கு பெருகட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால தேவனாகிய கர்த்தர் முதலாவது நம்மை நிரப்ப வேண்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிரப்பப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை, சம்பத்தையும், கனத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எனவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாஞ்சையும் தாகமும் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில எதுல நான் குறைவுபட்டு இருக்கிறேன், என் தேவனுடைய காரியத்தில் எனக்கு காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுகளில் ஐக்கியத்தில் நான் எவற்றிலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறேனோ அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் என்னை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவருக்கு நமக்கு உள்ள ஐக்கியத்தில் நாம் அதிகமாய் பலப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு உள்ள காரியங்களில் குறைவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த குறைவு இல்லாமல் நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவாய் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கீழானவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்துக்குரியவைகளே நாம் தேட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளில் என்னுடைய குறைவுகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நீர் குறைவுகளை நிறைவாக்குகிற ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களில்
ஆண்டவரே, குறைவுகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, உமக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் காணப்படுகிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்கி பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.